ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தேர்ஸ்டே எடுத்த விலாக் தான். நாங்கள் வந்து மியூனிக்கில் இருக்கிற பிஎம்டபிள்யூ மியூசியம்க்கு தான் போயிருந்தோம். மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 12:20 இந்த மாதிரி கிளம்புனோம். அங்கே ரீச் ஆகிறதுக்கு 1:00ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி ரொம்ப சன்னியாக இருந்ததுங்க, ரொம்ப நல்ல கிளைமேட்டு. அதனால் அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மியூனிக்கில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளேஸை நான் சொல்லுவேன். இது வந்து ஆட்டோபான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஸ்பீட் லிமிட்டே கிடையாது. அப்படியே காரெல்லாம் பறக்கும், அவ்வளோ ஸ்பீடு இருக்கும். அதுவும் சம்மர்ன்றனால எல்லாருமே வந்துட்டு அந்த 4 டேஸ் லீவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காரில் பின்னாடி சைக்கிளும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு காரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரவனும் எடுத்துருவாங்க. நம்ம ரூம் புக் பண்ண தேவையில்லை. கேரவனில் ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிளேஸ் பார்க்கணுன்னா சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அது மாதிரி நாங்கள் 1:00ன்ற மாதிரி ரீச் ஆயாச்சு. இந்த பிளேஸ் தான் ஆல்ரெடி நாங்கள் மியூனிக் வந்திருக்கோம். அதுக்கு அப்போ வரும்போது நாங்கள் சீ லைஃப் அப்படின்ற ஒரு அக்வாரியத்துக்கு தான் நாங்கள் பார்த்துருந்தோம். அது அன்றைக்கி பார்க்கும்போது இது க்ளோஸ்டாக இருந்தது. இதுக்கு போகலான்ட்டு இதுக்கு முக்கியமாக வந்ததுக்கு காரணமே அதிக்கு வந்து கார்னால் அவ்வளோ பிடிக்குங்க. அதனால தாங்க இங்கே பார்க்கலான்னு வந்திருந்தோம். அவனுக்கு கார் இந்த மாதிரி மியூசியம் போகிறோம், பிஎம்டபிள்யூ மியூசியம் போகிறோன்னு சொன்ன உடனேயுமே கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. 2 பேருக்குமே ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அவன் ஆடிட்டே தான் வந்திருந்தான். பிடிக்குன்னு எங்கே போகிறோன்னு கேட்டாலே வந்துட்டு கார் பார்க்க போகிறோன்னு தான் சொல்லியிருந்தான். அது மாதிரி அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட், குட்டீஸ்க்கு டிக்கெட் கிடையாது. பெரியவங்களுக்கு 14 யூரோன்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னே நம்ம லக்கேஜ் எல்லாமே வந்துட்டு அங்கே லாக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து வச்சிடணும். எதுவுமே கையில் எடுத்துகிட்டெல்லாம் போகக்கூடாது. அவ்வளோ பொருளை இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 24 ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரூம்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கார் பற்றின, அதாவது இப்போ இல்லாமல் இது வந்து 1917 வந்து ஸ்டார்ட் பண்ண இது. அப்போ இருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாடல் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. காரில் வந்துட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்க முடியுமோ அவ்வளோ இருக்குங்க. பிஎம்டபிள்யூன்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு கிளாஸியான ஒரு லுக்கில் அப்போயே வந்து 1917 வந்துட்டு அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு கார் தெரியும், ஆனால் நான் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் தான் அதில் பைக் இருக்குன்றதை வந்து ஓரளவுக்கு நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சம்மர் அப்படின்னாலே வந்து இங்கே வந்து எல்லாருமே பைக் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க காரை விட்டுட்டு. அந்த மாதிரி நிறைய பைக் வந்து நான் பிஎம்டபிள்யூவில் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே அதையும் தாண்டி எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருந்தது. பைக் பிடிக்கும், கார் பிடிக்கும் அப்படின்னா இங்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம். அவ்வளோ விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அதில் இருக்கிற இன்ஜின் முதல் கொண்டு டீட்டெயில்டாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. காரில் மட்டும் இல்லைங்க, பைக்லேயும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்து அந்த ஒரு காரை வந்து டிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. சாதாரணமாக இருக்கிற கார் கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஸ்போர்ட்ஸ் கார் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க இந்த காரெலாம். இதெல்லாம் 1939 வந்துட்டு கண்டுபிடிச்ச ஒரு காரு. இதெல்லாமே வந்துட்டு அப்போயே வந்து ஸ்போர்ட்ஸில் எல்லாமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி இந்த கார்ஸ் எல்லாமே. இங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம டச் கூட பண்ண முடியாது, ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆனால் கீழே ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு உட்காந்து அதோட கம்ஃபர்ட் எல்லாமே நம்ம அதை ஃபீல் பண்ணுற மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஸ்போர்ட்ஸ் கார் தாங்க, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஆனால் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின்ஸு, இந்த சவுண்டு எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக கிளாஸாக இருந்தது. பிஎம்டபிள்யூ கார்ஸ் எல்லாம் இங்கே சம்மரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து விண்டேஜ் கார்ஸ் எல்லாமே நிறைய பேர் எடுப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வயசில் இருக்கிறவங்கள விட நம்மளோட தாத்தா பாட்டி வயசில் இருக்கிறவங்க மட்டுமே வந்துட்டு அந்த மாதிரி விண்டேஜ் காரை ஓட்டுறதை நான் இங்கே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அந்த கார்ஸுமே எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்க இன்ஜின்ஸ் தாங்க. எவ்வளோ டிசைன்ஸாக எவ்வளோ வெரைட்டியில் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்தந்த பிஎம்டபிள்யூக்கு ஏற்ற மாதிரி வருஷம் முதல் கொண்டு சூப்பராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கிளியராக. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாருங்கள் அந்த இதுலேயே தெரியும் 1972 60 இப்போ வரைக்குமே வந்து சூப்பரான கார்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி கார்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதுவும் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய கார்ஸு. இங்கே இருக்கிற எல்லாமே அந்த மாதிரியான கார்ஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளோட ஓல்டு கார் தானா, இது எல்லாமே விண்டேஜ் கார் மாதிரி தான். ஆனால் பார்க்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த பிஎம்டபிள்யூ பிராண்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு
கிளாஸான லுக்கு, உள்ளே இருக்க கம்ஃபர்ட் எல்லாமே தான். இது எல்லாமே வந்து பைக் வெரைட்டிஸ். இது எல்லாமே தான். இது எல்லாமே பைக் தாங்க. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் பைக் தான். அவ்வளோ சூப்பராக நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டச்லாம் பண்ணக்கூடாது இதில். ஒரு சில கார்ஸ், பைக் எல்லாமே வந்துட்டு இது பண்ணாங்க. எனக்கு பார்த்த உடனே பிடிச்ச கார்னால் இந்த கார் தாங்க. இப்போ நியூவாக வந்திருக்கு அது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே வந்து ரூஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாஸு. அந்த இது காரோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படி மேட் ஃபினிஷில் இருந்ததுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. போனால் ஒரு ரைடு இதில் போகணும் அப்படின்ற மாதிரியே தோணிடுச்சு. இந்த காரோட ஃபுல் டீட்டெயிலுமே இந்த பில்லரில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து எப்படி டிசைன் பண்ணாங்க, சீட்டு, அதுக்கு மேலே கவர் எல்லாமே சூப்பராக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக இருந்தது. நீங்கள் யாராவது ஜெர்மனியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இதை உள்ளே நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியே வரக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ன்ற மாதிரி ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்து பைக் பார்த்தோம்ல, அதோட செகண்ட் இதுலேயும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கார் தாங்க. ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ வெரைட்டி கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இது எல்லாமே விண்டேஜ் கார், சம்மர் கார்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து 1, 2 நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இங்கே நிறைய பெரியவங்க வந்து இந்த சம்மருக்கு இந்த பெரியவங்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க இந்த மாதிரி ரூஃப் இல்லாத மாதிரி தான் ஓட்டுவாங்க. கார்லேயே ரொம்ப சின்ன கார் எல்லாமே இருந்தது. ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்தது. அங்கே இருக்கிற இதில் வந்து நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். என்னென்ன கார் இருக்கோ அது எல்லாத்தோட வெரைட்டிஸுமே வந்து மினியேச்சரில் வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்துட்டு குட்டீஸ் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே அப்படியே நீட்டாக வந்து அதோட பேர், எந்த டைமில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எல்லாமே நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. இந்த கார் எல்லாமே அப்படி தாங்க. எல்லாத்துக்கும் இன்ஜினும் அதோட கார் டீட்டெயில்ஸுமே எல்லாமே இருந்தது. உங்களுக்கு யாராக்காவது கார் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொன்றுத்தையும் வந்துட்டு அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தாங்க. குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. முக்கியமாக அத்தி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ஏன்னா ஒவ்வொரு காருமே அவன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 50 கார்ஸ் மேலே வீட்டிலேயே வச்சுருக்கான், குட்டி குட்டியாக ஹாட் வீல்ஸில். ஆனால் இங்கே அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே மேட் ஃபினிஷில் இருந்தது. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த காருமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததில். மேட் ஃபினிஷ் தான் இதுவும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லவே முடியல. ஒவ்வொரு காரும் பார்க்க அழகாக தான் இருந்தது. ஆனால் வாங்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் நம்மளை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. அவ்வளோ ரேட்டு. இந்த கார்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எல்லாமே ஹேண்ட் பெயிண்டட் கார்ஸு. காரில் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றக்காக இந்த மாதிரியெல்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த பெயிண்டட் கார்ஸ் மாதிரி தான். இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் கார் தான், ரேஸ் கார் தாங்க. இதுவும் அதே தாங்க. இதுதான் ஃபைனல். இது முடித்ததுக்கப்புறமே இதுவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு பசிக்குதுனால அங்கேயே வந்துட்டு ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்தனால அவங்களுக்கு பிரெட்ஸல் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்தில் சொவினீஸ் இந்த ஷாப் இருந்தது. அதில் பார்த்துட்டு மேக்னெட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதிலிருந்து கார் பார்த்ததுக்கப்புறம் வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்லேயே இந்த ஒரு பில்டிங் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பைக் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. காருமே வந்து நம்ம உட்காந்து நம்மளோட கம்ஃபர்ட் இதெல்லாமே பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இங்கே இருந்தது. இங்கே போனோன்னே காரோட வெரைட்டிஸும் நிறையா இருந்தது. அதே மாதிரி பைக் வெரைட்டிஸுமே இங்கே நிறைய இருந்ததுங்க. பைக்கில் வந்துட்டு எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான். நம்ம அதை வந்துட்டு மேலே உட்காந்து பார்க்கலாம், எல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை டீட்டெயில்ஸாக பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே முதல் கொண்டு வந்துட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஷோரூமில் கூட அதை வந்துட்டு நீங்கள் வந்துக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே கியூஆர் கோட் வச்சுருக்காங்க. அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. நிறையா பேருங்க அன்றைக்கி தேர்ஸ்டே வந்துட்டு லோக்கல் ஹாலிடே இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு பார்த்தோம். ஆனால் நிறைய பேர் குட்டீஸ் எல்லாமே அங்கே உட்கார முடியாத கார்ஸ் எல்லாமே இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி கூப்பர் வந்துட்டு ரீசெண்டாக பிடிச்சிருந்தது. அதுவுமே இங்கே வந்துட்டு ஒரு சில 2-3 கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக ரோல்ஸ் ராய்ஸுங்க. இதை பார்த்த உடனே மற்ற கார்ஸ் எல்லாமே எனக்கு ஐடியாவே வரல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். அந்த காரு வந்து
ஏன் கார் வந்து அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த காரை பார்த்த உடனே தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஒரு லக்ஸூரியாக ஒரு காஸ்ட்லியான லுக்கு, அது சொல்லவே முடியாதுங்க. கார் பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபீல் வந்து பிடிக்கும். ரோல்ஸ் ராய்ஸ்லேயே வந்துட்டு 2 வெரைட்டியான கார்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்லேயே 2 ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இதை பார்த்துட்டு மேலே செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பைக்கு தாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் வச்சுருந்தாங்க. பைக் வந்து நிறைய பேர் உட்காந்து பார்த்து அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. குட்டீஸுமே நிறைய உட்காந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து கேர்ள்ஸ் ஓட்டுற மாதிரியான ஸ்கூட்டி டைப்லேயும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் உட்காந்தெல்லாம் பார்த்தாச்சு. ஃபைனலாக இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போகிறக்கு ஒரு 6:30ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்ஸ்பர்க் வந்ததுக்கப்புறம் இந்த கடை எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். மாஸ்டர் கபாப்னு சொல்லிட்டு இங்கே எங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கபாப் வாங்கிட்டு 2 பேருக்குமே ஹாப்பி மீல் வந்துட்டு இந்த மெக்டானல்ட்ஸில் கிடைக்கும். அதுக்கு கூட வந்துட்டு ஒரு டோனட், ஒரு பர்கர் கிடைக்கும், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டு, குட்டீஸ்க்கு முக்கியமாக இதில் வந்துட்டு ஒரு டாய்ஸ் கிடைக்கும். அதுக்காக இதை வாங்கி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்காவது கார் பிடிக்குன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.